மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் ஆர்.எஸ். வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முதல்ல சர்க்கரை வியாதி பத்தி பார்க்கலாம். சர்க்கரை வியாதி ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரியான உணவு முறைகள் கடைபிடிக்கணும், எதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம வியாதி வர்றதுக்கு முன்னாடி எப்படி பாதுகாக்கணுங்கிறது ஒரு சிஸ்டம் இருக்கு. சரி, வந்துடுச்சு சர்க்கரை வியாதி, நமக்கு இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம வாழ்க்கை முறையில் என்னென்ன மெத்தடுகள் படி நம்ம உணவு முறைகள்ல இருந்து ஒன்றையும் எப்படி அதுல இருந்து நம்ம சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்தவங்க காலை உணவை கரெக்டாக டயத்துக்கு எடுத்துக்கோங்க. அது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், எல்லாம் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுக்கணும். அதில் கடைபிடிக்க வேண்டிய, அதாவது உண்ண வேண்டிய உணவு, தவிர்க்க வேண்டிய உணவுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம சாப்பிட வேண்டிய உணவு, எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுங்கிறத முதல்ல பார்க்கலாம். இதில் எல்லா காய்கறிகளையுமே எடுத்துக்கலாம். நீர் காய்கறிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வகைகள் எல்லாமே. சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு முருங்கைக்கீரைகளை, அதாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லாம் கிரீனி லீவ்ஸ், எல்லாம் பச்சை நிற காய்கறிகள் எல்லாமே நம்ம நல்லா நிறைய எடுத்துக்கிடலாம். அது மட்டும் அல்லாது காய்கறிகள், அதாவது பூமிக்கு கீழே விளைஞ்ச காய்கறிகளை தான் எடுத்துக்கிடக்கூடாது. கேரட், பீட்ரூட், கிழங்கு வகைகள், வாழைக்காய், அந்த மாதிரியான கிழங்கு வகைகள், சர்க்கரை வள்ளி, மரவள்ளி, இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல காய்கறிகள் இருக்கு இல்லையா, பீன்ஸு, சவ், முள்ளங்கி, இந்த மாதிரியான காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாத்தையுமே அவங்களோட உணவுல மதியம் இதெல்லாம் கீரைகள்லாம் எடுத்துக்கணும். ஆனால் நான் பர்சனலாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, 3 வேளையுமே, அதாவது காலை உணவுலையும் ஒரு காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் காய்கறிகளை நல்லா பச்சையாகவே சாப்பிட்லாம். கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் தயிர் கலந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லைட்டாக பிங்க் சால்ட் போட்டுட்டு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் கலந்து ஒரு காய்கறி கலவையோட அப்படியே நீங்கள் காலையில், அதாவது 2 இட்லி சாப்பிட்றீங்கன்னா இந்த 2 இட்லிக்கும் இந்த காய்கறிகளை கொஞ்சம் எடுத்துக்கணும். அதே மாதிரி மதியமும், அதாவது 3 வேளையுமே ஒரு காய் எடுத்துக்கோங்க. அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதில் வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ் விட்டமின்ஸும் வந்துடும். மதியம் கீரை எடுக்கும்போது மினரல்ஸ் வந்துடும். இதில் எல்லாமே கலந்துரும். அது மட்டுமல்ல, நம்ம புரதம் எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஏன்னா நிறைய புரதம் அளவு வெளியேறவும் செய்யும், கொழுப்பு லெவலும் யூரின் வழியாக நிறைய வெளியில் போயிடும். அதனால் அவங்க என்ன கண்டிஷனில் இருப்பாங்கன்னா, ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வேலையை செய்ய முடியாது, செய்யணும்னு அவங்களுக்கு தோணும், மனசால அவங்க ஆசைப்படுவாங்க, ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. ஏன்னா ரொம்ப ஹியூமினிட்டி பவர் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நீர் இறைச்சி போயிட்டே இருக்கும். அவங்களோட உணவு உடம்புல அத்தனை செல்களுக்கும் போய் சேராத காரணத்தினால அவங்க வீக்காகவே இருப்பாங்க. ஹியூமினிட்டி பவரும் கம்மியாக இருக்கும். அதனால் அயன் சத்தும் கம்மியாக இருக்கும், விட்டமின் D3யும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரியான கீரைகள், மதிய உணவு, காலை உணவை பார்த்தோம், அதாவது இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எடுத்துக்கிட்டு காலையில் ஒரு வெஜிடபிள்ஸ் மஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி மதியமும் பார்த்தீங்கன்னா காய்கறி, கீரை, புரதம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். புரதம் நிறைய நீர் வழியாக வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரதம் உங்களோட அளவு குறைகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும், புரதங்கள் ஒரு தினமும் ஒரு முளை கட்டி, ஒரு பச்சை பயிரை நீங்கள் ஒரு முளை கட்டி வச்சுக்கலாம். அது காய்கறியோட சேலட் மாதிரி அந்த முளைகட்டிய, அதாவது காலையில் ஊற வச்சிடணும். நனைய வச்சுட்டிங்கன்னா நைட்டு எடுத்து கட்டி ஒரு இரவில் வெளியில் வச்சிடணும். அது மறுநாள் காலையில் முளைச்சிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களை அந்த மாதிரி முளைக்க வச்சு, இதில் பச்சையாக சாப்பிட்றது விருப்பம் இல்லைன்னா அதை ஒரு பாயில் பண்ணி நல்லா வடிகட்டி சாப்பிட்லாம். அது கூட கொஞ்சம் காய்கறிகளை ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா அழகாக சாப்பிட்லாம். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ், இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் கிடைக்கிறதுனால அந்த டயர்ட்னஸ் இருக்காது. கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பாங்க. அவங்களால கொஞ்சம் உடம்பும், அதாவது மனசால் அவங்க ஹெல்த்தியாக இருக்கலாம், உடம்பாலையும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி அவங்க எல்லாம் நிறைந்த புரதம், தாதுக்கள், அத்தனையும் விட்டமின்ஸ் எல்லாம் கலந்த உணவுகளை சாப்பிடும்போது அவங்க உள்ளத்தால் மட்டும் இல்லை உடலாலையும் எதுக்கும் தயாராகி இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் இந்த டயர்ட்னஸை குறைக்கலாம். அந்த ஒரு சத்து குறைபாடையும் குறைச்சிடலாம். சத்து குறைபாடுங்கிறது இவங்களுக்கு தான் அதிகமாக வரும். ஏன்னா அயன் குறைஞ்சிரும். அவங்களுக்கு அதிகமாக ரத்தத்தில் குளுக்கோஸ் இருக்கிறனால அயன் குறைஞ்சிடும். விட்டமின் D3யும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ இவங்க சாப்பாடுல எப்படி கொண்டு வந்தோமோ, காலை உணவு மதிய உணவு பார்த்துட்டோமோ அதே மாதிரி இரவு உணவு ஒரு 7 மணி 7:30க்கு உள்ள சாப்பிட்டுருங்க.
அதாவது ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற பழக்கத்தை தவிர்த்துருங்க. கரெக்டாக அந்த 7 மணிக்கு சாப்பிட்றதே மக்களுடைய உடம்புக்கு சிறந்தது தான். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயில்களெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக ஏர்லி மார்னிங் முதல் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, ஒரு பூஜை நடக்கும். அந்த டயத்தில் நம்மளும் சாப்பிட்றதுக்கு தான், அதாவது கடவுள்களுக்கு நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு தான் அந்த சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம 7 மணிக்கு சாப்பிட்றோமா, கேள்விக்குறி தான். யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டாக இருக்கும். நம்மளோட இதையும் நம்ம மாற்றணும். காலையில் பூஜை பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். கரெக்டாக உச்சிக்கால பூஜைன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த டயத்தில் மதியம் சாப்பாடு சாப்பிட்றாங்க. கரெக்டாக 6 மணிக்கு ஒரு நைவேத்தியம் நடக்கும். அதில் வந்து பொங்கல், அந்த பொங்கல்களெல்லாம் படைச்சு முடிச்சுட்டு இரவு பள்ளி அறைக்குன்னு ஒரு பூஜை நடக்கும். அப்போ ஒரு பால் தான் கொடுப்பாங்க. இதுதான் இந்த சிஸ்டம்லாம் கடவுளுக்கு பண்ணுறது எல்லாமே. கடவுள் வந்து அதன் மூலமாக என்ன சொல்ல வராரு, நம்மளும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் கடவுள் சொல்ல வராரு. அதே மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் இந்த மாதிரி சிஸ்டமாக கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி புரதங்களை கொண்டு வந்துடணும், காய்கறிகளை கொண்டு வந்துடணும். இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் அஞ்சும். எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, தொலைக்காட்சியின் ஒலியளவை கம்மி பண்ணிருங்க. தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசாதீங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அஞ்சும். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்கள்லாம் கேளுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை கேள்வி கேளுங்கம்மா. அம்மா சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க, உங்க கேள்விகளை கேளுங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராவே இருக்கு. ஓ சரிம்மா. ரெகுலராவே வரதில்ல, அதனால என்ன காரணம்னு கேக்குறேன். ஓ சரிம்மா. உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது முதல்ல? எனக்கு 24. 24 தான் ஆகுது. ஓகேம்மா. இது எவ்வளவு நாளா இந்த இர்ரெகுலர் பீரியட் இருக்குதுமா? எனக்கு ஒரு பேபி இருக்கு, 4 வயசுல பையன் இருக்கான். சரி சரி, 4 வயசுல. அதான் இந்த இர்ரெகுலர் பீரியட் வந்து எவ்வளவு மாசமா? 4 குழந்தை ஆனதுல இருந்தே சரியா பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, மாத்திரை போட்டாதான் ஆகுது. ஓ சரிம்மா சரிம்மா சரிம்மா. நீங்க சத்தான உணவுகள் குழந்தைக்கு ஃபீட் பண்றீங்களாமா? சரியா கேக்கல. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களா? கேக்கல, கரகரன்னு கேக்குது மேடம். அம்மா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களாமா? இல்ல 4 வயசு ஆயிடுச்சு. 4 வயசு. சரி சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேன். இது எதனால வந்திருக்குன்னு சொல்றேம்மா. சரிங்களா? நீங்க கால் கட் பண்ணுங்க, நான் உங்களுக்கான விளக்கத்தை சொல்றேன். இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முழுக்க தேவையான சத்துக்கள் கிடைக்க பெறாமையா கூட இருக்கலாம். அப்படி இல்ல, சரி குழந்தைய மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு உடல் உழைப்பு கொஞ்சம் செய்யாம இருந்திருக்கலாம். அதாவது பிசிஓடிங்கிறது என்ன அப்படின்னா, ரத்தத்துல அதிக அளவு கொழுப்புகள் சேர்ந்துருது. அந்த கொழுப்பு எங்கேயோ போய் ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே உள்ள எபிசோட்ல. அதுவும் கர்ப்பப்பையில போய் இந்த நீர்க்கட்டுகள்லாம் போய் சேர்ந்து, நீர்க்கட்டுனா என்ன, கொழுப்பு கட்டிகள் தான். கொழுப்போட சேர்ந்ததுதான் நீர்க்கட்டிகள். இது அங்கங்க போய் கர்ப்பப்பையிலையும் போய் ஸ்டோர் ஆகுறது தான் இந்த பிசிஓடி பிரச்சனை. இதை வந்து நம்மளோட உணவு முறைகளிலே குறைக்கலாம். இல்லை தேவையான சத்துக்கள் கிடைக்க பெறாமையா கூட சிலர் சொல்லுவாங்க, நான் 2 இட்லி தான் சாப்பிட்றேன், நான் ஆனால் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், ஆனால் பிசிஓடி பிரச்சனை இருக்கும்பாங்க. கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்கல. அயன் சத்து குறைபாடு இப்போ சொல்கிறாங்க, மாத்திரை போட்டால் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாத்திரைகளை நீங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாதுமா. இந்த மாத்திரை போட்டே நம்மளோட உடம்பு பழகி விட்டால் இயற்கையா வரக்கூடியதை அதை தடுத்து விடும். அதனால நீங்க ஏன் வராம இருக்குங்கிறத நீங்க வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா எதனால வராம இருக்கு, உங்களுக்கு வந்து சத்து குறைபாடால வராம இருக்கா, அப்படி இல்ல ரத்தத்துல வந்து கொழுப்பின் தன்மை அதிகமா இருக்கா, இல்ல கழிவுகள் சரிவர நேர்த்தியா வெளியேறாம இருக்கா, எதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தது, அதாவது எந்த துல்லியமா எந்த பிரச்சனையால உங்களுக்கு இந்த உடம்புல இந்த பிசிஓடி பிரச்சனை வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்றார் போல நம்மளோட வைத்தியசாலையில உங்களுக்கு முதல்ல கழிவுகளை வெளியேற்றணுமா. கழிவுகளை வெளியேற்றி விட்டு அதற்கு பிறகு ஒரு டயட் சார்ட் கொடுப்போம். பிசிஓடிக்கெல்லாம் மருந்துகளை விட டயட் சார்ட் கொடுக்கும் போது இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணும் போதே
இந்த பிசிஓடி மட்டும் இல்லாம வெயிட் குறைஞ்சிரும், பிசிஓடி சுத்தமா முற்றிலும் குறைஞ்சிரும், உடம்பு நீங்க மெலிஞ்சி ரத்தத்துல இருக்க வேண்டிய சத்துக்கள் இருந்து இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணும் போதே கழிவுகள் வெளியேற்றப்பட்டு திரும்ப அந்த கழிவுகள் உள்ள சேராம கரெக்டான மலம் வெளியேறி கழிவுகளும் வெளியேறி இந்த பிசிஓடி பிரச்சனையில இருந்து முழுமையா உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்குமா? நீங்க நேர்ல வந்து வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை, இந்த பிசிஓடி பிரச்சனை சத்து குறைபாடால் வந்ததா அப்படிங்கறது துல்லியமா, கழிவுகள் வெளியேறாமையால் வந்ததா, இல்ல கொழுப்பு சத்துள்ள உணவுகளை நீங்க சாப்பிடுவதன் மூலம் வந்ததா, இல்ல நீங்க ஒர்க் அவுட்டே பண்ணாம இருக்கிறீங்களா, எதனாலங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சு இதை சரி பண்ணிடலாமா? நீங்க நேர்ல வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. உங்க பெயர் சொல்லுங்க. நான் எல்லம்மாள் பேரு. எங்க இருந்து பேசுறீங்க? மதுரவாயில். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. சென்னையில மதுரவாயில். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேள்வியா கேளுங்கம்மா. எனக்கு முதுகு L4 பேக் பெயின் ஆபரேஷன் பண்ண இப்பதான் 3 மாசம் ஆகுது. சரிம்மா. மறுபடியும் எது பண்ணாலும் இப்ப ரொம்ப வலிக்குது. ஈவினிங் ஆனா ரொம்ப வலிக்குது. இடுப்பு பகுதியில வலிக்குதாமா? இடுப்பு வலிக்குது. சரி சரி. இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் எதுவும் வேற மருத்துவமனையில்? நாங்க டாக்டர் கிட்ட கேட்டா ஆபரேஷன் பண்ணத்துல நல்லா இருக்கு, ஆனா இது மாத்திரை தான் எழுதி தர கண்டி வேற வந்து இல்லன்றாரு. சரி. ஆபரேஷன் பண்ணி 3 மாதம் ஆகுதாமா? எதற்காக ஆபரேஷன் பண்ணீங்கம்மா? 3 மாசம் ஆகுதுங்க. அதான் எதற்காக ஆபரேஷன் பண்ணீங்கம்மா? பல்ஜின்னு சொன்னாங்க, அதனால ஆபரேஷன் பண்ணீங்களா? L4 L5 பல்ஜின்னு ஆபரேஷன் பண்ணீங்களாமா? அம்மா, L4 L5 பல்ஜினால ஆபரேஷன் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. முட்டி வலி இருந்துச்சுதான் சொல்லிருந்தோம். முட்டி வலி பேக் பெயின் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்புறம் அது ஆபரேஷன் பண்ணி மாத்திரை போட்டுதான் இருக்கா. சரிம்மா. ஈவினிங் ஆனா ரொம்ப முதுகு வலி ஜாஸ்தி. முதுகு வலி. சரிங்கம்மா. சரி, வயசு எத்தனைமா உங்களுக்கு ஆகுது? வயது என்னமா ஆகுது அம்மா? உங்களோட வயது என்னம்மா? அம்மா, உங்க வயது என்ன? சரி, இவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இப்ப சொல்றேன். அம்மா, உங்களுக்கு வந்து ஒண்ணு உங்களுக்கு மாதவிடாய் நின்று விட்டதா என்று எனக்கு தெரியவில்லை, கேள்விகளை கேட்க முடியல. அதனால சரிவர கழிவுகள், கர்ப்பப்பையில உள்ள கழிவுகளும் வெளியேறாம இருந்தாலும் இந்த இடுப்பு பகுதியில வலி இருக்கலாம், அல்லது வாத பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடுப்பு பகுதியில வலி இருக்கலாம், அல்லது இடுப்பில் நீங்க ஏதோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அந்த ஆபரேஷன் பண்ணும்போது அந்த இடுப்பு நரம்புகள்ல உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு அழுத்தப்படுவதாலும், நரம்புகளுக்கு ஏதோ அது பாதிப்பு இருந்தாலோ ஒவ்வாமையாலோ அந்த நரம்பு ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு அந்த ஆபரேஷன் பண்ணும்போது, அதனால இடுப்புகளில் வலி இருக்கலாம். அல்லது நீங்க தண்ணீர் சரிவர அருந்தாமல் கல்லடைப்பு, கிட்னி பிரச்சனை இருந்தாலும் இடுப்பு வலிக்கலாம். அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது யூரின் போற இதுல உங்கள்கிட்ட நிறைய கேள்விகளை நான் கேட்க முடியல, அதனால இன்ஃபெக்ஷன் வந்து தொற்று இருக்கலாம். அதாவது சிறுநீரக பாதையிலையோ யூரினரி பிளாடர்லயோ யூரின் போகும்போது எரிச்சலோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையால உங்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல்ல எல்லாத்துக்கும் மூலப்பொருள் அப்படின்னு நீங்க இவங்களுக்கு நான் பார்த்தேன்னா, உடல்ல ஏதோ தேவையில்லாத கழிவுகள், அது யூரின்லயோ மோஷன் சரியா போகாமலோ, வாத நீர், அதாவது யூரிக் ஆசிட்லாம் வந்து சரியா யூரின் வழியாம வெளியேறாம அந்த இடுப்பு பகுதியில் உள்ள சதைகள்ல போய் உள்ள கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் போய் வாயுக்களோ நீரோ கோர்த்து கொண்டு அந்த சியாட்டிகா நம்ம மேல இருந்து கீழே வருது இல்லையா, இடுப்புல இருந்து 2 காலுக்கும் போற நரம்பு, அந்த நரம்பு பகுதியில் அந்த நரம்பை அந்த கெட்ட யூரிக் ஆசிட், கெட்ட அமிலங்கள் போய் அழுத்துவதன் காரணமாக அந்த இடுப்பில் வலி வரலாம். இதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையால சரியா கழிவுகள் வெளியேறாமையாலா, யூரினரி இன்ஃபெக்ஷனாலா, அல்ல வாத பிரச்சனையாலா, ஒருவேளை அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதுனாலயா, அல்லனா ஆபரேஷன் பண்ணதுனாலயா அப்படிங்கிறத நேர்ல பேஷண்ட பார்க்கணுமா? நீங்க நேர்ல வரும்போது உங்களுடைய உடம்பை முழுமையாக பரிசோதித்து எதனால் இந்த பிரச்சனை, கழிவுகள் வெளியேறாமையா, உங்களோட ஹிஸ்டரியை உங்கள்கிட்ட நாங்க நல்லா முதல்ல ஹிஸ்டரியை கேட்கணும். அப்புறம் பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு நேர்ல விசிபிளா பார்த்துட்டு உங்களுக்கு எதனால வந்ததுன்னு துல்லியமா கணிச்சுமா இந்த இடுப்பு வலியை 100% கண்டிப்பா குணப்படுத்திடலாமா? நீங்க நேர்ல வந்து பாருங்க. இது நீங்க நேர்ல பார்க்கும்போது இந்த இடுப்புக்கு தேவையான மசாஜ்கள் கொடுப்பாங்க, எங்க மருத்துவமனையில இருக்காங்க. இந்த வர்ம புள்ளிகளில் மசாஜ் கொடுத்து ஒத்தடம் கொடுக்கும்போது இந்த வலிகள்லாம் நிரந்தரமா குறைபட்டுருமா. நீங்க வாழ்க்கை முறையிலையும் நாங்க ஒரு சார்ட் கொடுப்போம், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உடல் எடை அதிகமா இருந்தால் கூட அந்த உடல் எடையும் குறைந்து உங்களுக்கு இந்த இடுப்பு வலி பிரச்சனையில வந்து முழுமையா நீங்க பாதிப்புல இருந்து வெளியில வரலாமா? நேர்ல வந்து பாருங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம்.
நேர் இணைப்புல இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். சர்க்கரை வியாதியே பாத்தீங்கன்னா சிலர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். அது மேம் கிட்ட சொல்லணும். அதான் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை கேளுங்கம்மா. கேட்டுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து சொல்லுங்கம்மா. அம்மா தொலைக்காட்சியோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க கேளுங்கம்மா. கேட்க வந்தது கேளுங்கம்மா. மேம் சொல்லுங்க. என் பேர் ஜோதிலட்சுமி பேசுறேங்க மேம், கோயம்புத்தூர்ல இருந்து. சரிங்கம்மா, என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? எனக்கு வயிற்றுல ஹைட்ராப் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. என்னம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. வயிற்றுல 3 மாசமா மாத்திரை எடுத்துட்டாங்க, அயன் மாத்திரை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் ப்ளீடிங் வயிற்றுல கட்டி இருக்கு. ஓ சரிம்மா, அதற்காக மாத்திரை எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப எனக்கு ப்ளீடிங் நிக்கவே இருக்குது, சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். மாதவிடாய் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கா? கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, கட்டி இருக்குன்னு சொல்லுங்க. சரிம்மா சரிம்மா. அது என்ன எப்படி இந்த கட்டி வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்குமா இந்த கட்டி? இது இருக்குங்க மேம். கட்டி வந்து இப்பதான் சொல்றாங்க மேம். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நான் ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் சொல்லவே இல்லை. சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு கடுகு மாதிரி புண்ணு மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் சரியா இருங்க அப்படியே சொல்லிட்டு வந்தாங்க. சரிம்மா, உங்களுக்கு வயது என்னமா ஆகுது? வயிற்றுல கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். வயிற்றில் கட்டி மாதிரி இருக்காமா, கர்ப்பப்பையில கட்டி மாதிரி இருக்காமா? கர்ப்பப்பை. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இது உங்களுக்கு வயது என்னம்மா? வயது இப்ப மாசம் வந்து 40 வயசு தொடங்க போதுங்க மேம். சரிம்மா சரிம்மா சரிம்மா. மத்தபடி சர்க்கரை வியாதி அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா உங்களுக்கு? கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எந்த பிரச்சனையும் 30 நாள் 28 நாள் நல்லா இருப்பேன். 28 நாள் ப்ளீடிங் நடக்குள்ளதான் அந்த வயிறு வலி அதிகம். சரிம்மா சரிம்மா. உயிர் போற நிலைமையில வலிக்கும் மேம். சரிம்மா, உடல் எடை நீங்க எவ்வளவுமா இருப்பீங்க? ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரீங்களா? 66 கிலோ இருக்குங்க மேம். சரிம்மா சரிம்மா சரிம்மா. இதை நீங்க தொலைக்காட்சி இந்த காலை கட் பண்ணுங்கம்மா. நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேன், நீங்க கவனமா கேளுங்கம்மா. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்றாங்க. அந்த இவங்களுக்கு வந்து இவங்க வயது 40 ஆகுதுன்றாங்க. இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல கூட இந்த மாதிரி அதாவது கட்டி வந்து ஸ்கேன்ல தெரியறதுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா சின்ன கட்டிகளா இருக்கும் போதெல்லாம் சில கட்டிகள் வந்து தெரியிற அளவுக்கு தெரியாது ஸ்கேன்ல. அப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி பெருசா ஆன போதும் இப்பதான் தெரியுதுன்றாங்க. அதை மட்டுமே நம்ம முழுமையா அந்த மாதிரி யோசிக்க முடியாது. கட்டி இருக்கு இவங்களுக்கு. எதனால வந்தது இவங்களுக்கு கட்டி? இல்ல இப்போ மெனோபாஸ் டைம் அப்படிங்கறதுனால 40ங்கிறாங்க. அப்போ இந்த டைம்ல எல்லாத்துக்குமே இந்த சுழற்சி நிற்கும் போது என்ன பிரச்சனைனா, ஒண்ணு அதிகமா வரலாம், வயிறு வலிச்சு அதிகமா உள்ள கட்டிகள்லாம் வெளியேற முடியாம வலிச்சு வரலாம், அதிகமா படுதுன்றாங்க. இது வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இது வந்து இயற்கை தான். ஆனா கட்டி இருக்குன்னு சொன்னதுனால இவங்களுக்கு நம்ம வந்து அதை வந்து என்னங்கிறத பார்க்கணும். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இந்த கட்டி ஏன் வந்தது, அதிகமான உங்களுடைய உடல் எடை எப்படி இருக்குன்னு தெரியல, கர்ப்பப்பையில உள்ள ஏற்கனவே கழிவுகள் எந்த அளவுக்கு ஒரு கரெக்டா வெளியேறிக்கிட்டு இருக்கா, இல்ல நீங்க எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனையோட கட்டியோடையே சரியா மாதவிடாய் வந்து வெளியேறாமல் கட்டிப்பட்டு கர்ப்பப்பைக்குள்ள கட்டிகள் சேர்ந்து இருந்து வெளியே வர முடியாம இருக்கா, கழிவுகள் வெளியேறாம இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுமா. நீங்க கொஞ்சம் உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும். இது போக நம்ம என்னைக்குமே உடலுக்குள்ள ஒரு கழிவு வெளியே வருது, கழிவு உள்ள இருக்கு, தேங்கிருச்சுனாலே அதை தேக்கத்தை வெளியேற்றுவதற்கு என்னென்னலாம் நம்ம உணவு முறைகள்ல முதல்ல எடுக்கணுமா. இந்த எந்த ஒரு பிரச்சனையும் கழிவுகள் உள்ள தங்குறதுனாலதான் வருது. உங்களுக்கும் இதே பிரச்சனை தான், கட்டி. அந்த கழிவுகள் எல்லாம் வெளியில வர முடியாம கட்டியா ஃபார்ம் ஆகி, அந்த கட்டி ஏன் ஃபார்ம் ஆச்சு, எல்லாருக்கும் ஃபார்ம் ஆகல, உங்களுக்கு ஏன் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நம்ம கணிக்கணுமா. நேர்ல வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு எதனால ஏற்பட்டுச்சுன்னு கவனிச்சு நீங்க உணவு முறைகள்ல இருந்து என்னென்னலாம் வந்து பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து, என்ன மாதிரி தவறான உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, கொழுப்பு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல நிறமிகள் அதிகம் உள்ள பொருட்களை. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணம். அதிகமா சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுறது, நிறமிகள் நிறைய நிறமிகளை ஃபுட்டில் வந்து சிகப்பு கலரு பச்சை கலரு இந்த ஹோட்டல்லாம் போனீங்கன்னா கலரா இருக்கிற மாதிரி உணவுகள்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நம்மளோட
கர்ப்பப்பை வந்து நல்ல முறையில் இருக்க விடாதுமா. அது நம்மளோட ஹார்மோன்களை மற்றபடி எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அது ஒரு கலர் நிறமி, அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் நம்மளோட கர்ப்பப்பையை வந்து அங்க உள்ள நடக்க வேண்டிய கழிவுகளை வெளியேற விடாம அது ஒரு ஃபைட் பண்ணும். அப்போ அந்த மாதிரி கட்டிகள் சேர்ந்து கழிவுகளை வெளியேற விடாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். அந்த மாதிரி இந்த பொருட்கள் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை குறைக்கணும். அது பிறகு பார்த்தீங்கன்னா நிறமிகள், பாக்கெட் ஐட்டங்கள், இந்த உப்பு டேஸ்ட்டுக்காக உப்பு போடுறது, பாக்கெட்டில் உணவுகள்லாம் பெண்கள் இந்த பிரச்சனைகளை இந்த பொருட்களை தவிர்த்தாலே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது எல்லாத்தையுமே தவிர்க்கலாமா. அது போக டயட் சார்ட் எங்களோட கிளினிக் வந்தீங்கன்னா வைத்தியசாலையில இந்த பிசிஓடி பிரச்சனை, இந்த கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு உணவு பழக்கத்தை நாங்கள் சார்ட் போட்டு வச்சிருக்கோமா. அந்த சார்ட்ல நீங்க தினமும் காலைன்னு பாத்தீங்கன்னா அந்த சார்ட்ல வரும் உங்களுக்குலாம் சுக்கும் தனியா, அதாவது சுக்கு மல்லி மிளகுலாம் லைட்டா வறுத்து வச்சுக்கிட்டு ஒரு காப்பி அதை தினம் காலையில குடிக்கணும். இந்த மாதிரி கட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெனோபா ஸ்டேஜ்ல என்னன்னா விட்டமின் D3யும் கம்மியாகும், அயனும் கம்மியாகும், புரதமும் கம்மியாகும். இந்த மாதிரி மெனோபா ஸ்டேஜ்ல இருக்கிற அத்தனை பெண்களுமே இந்த சத்து குறைபாட்டினால நிறைய அவதிப்படுறாங்க. அதனால எந்த மாதிரி உணவுகளை, எந்த மாதிரி புரதங்களை, எந்த மாதிரி தாது உப்புகளை நம்ம உடம்புல சேர்க்கணும், உணவு வகையில எப்படி கொண்டு வரணும்னு நீங்க நேரில் வந்தீங்கன்னா அந்த டயட் சார்ட் கொடுப்போமா. அப்போ தேவையான சத்தை நம்ம உடம்பு ஏத்துக்கிடும் போது கழிவுகள்லாம் சரிவர வெளியேற்றப்படும் போது இந்த பிரச்சனைகள், இந்த கட்டிகள்லாம் கரைந்து இந்த மெனோபா ஸ்டேஜ் அடையும் போது இந்த கட்டிகள் உண்மையிலே கரைஞ்சு வந்துருமா. நீங்க பயப்பட தேவையே இல்லை. இந்த கட்டியை வெளியேற்றுவது உள்ள சரியான இன்புட்டை கொடுத்து வெளியே உள்ள கழிவுகளை வெளியேற்றும் போது இந்த கட்டிகள் கரைந்து வெளியில வந்துருமா. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க நேரில் வந்து பாருங்க. இதற்கான மருந்துகள், உள்ளுக்குள்ளான மருந்துகள் எல்லாமே நம்மளோட வைத்தியசாலையில் இருக்கு. நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா இது எதனால ஏற்படுது, மெனோபாஸ்னால ஏற்படுதா இல்ல வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறதுல தீர்வை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை நம்ம கரெக்டா சொல்லிடலாமா. நேரில் வந்து பாருங்க. நேர் சின்னசாமி இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். ஐயா இணைப்புல இருக்கீங்களா? எங்க பேசுறீங்க? மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க ஐயா. மேடம் 2-3 மாசமா மேடம் கழுத்து வலி, கொஞ்சம் கழுத்து வலி, கை வலி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆனா ரொம்ப தூங்க முடியல, ஒரு பக்கம் கை ஒரு தூக்க முடியல. சரிங்க ஐயா, உங்களுக்கு இது எவ்வளவு நாளா கழுத்துல இருந்து கை வலிக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இந்த 2-3 மாசமா இருக்கு மேடம். சர்க்கரை வியாதி எதுவும் இருக்கா ஐயா? இல்ல மேடம், அப்படி எதுவும் இல்ல மேடம். வேற எதுக்காவது மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லங்க மேடம், வேற எதுவுமே இல்ல. சரிங்க, எத்தனை வயதுயா உங்களுக்கு? வயசு எனக்கு 48 வயசு ஆயிருக்கு மேடம். என்ன மாதிரியான வேலை செய்றீங்க ஐயா நீங்க? வேலை நம்ம ஹோட்டல்ல வேலை செஞ்சேன் மேடம். தோசை இது மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப இல்ல. சரியா, இப்ப சும்மாதான் மேடம் இருக்கேன். ஓ, இப்போ கொஞ்ச நாளா சும்மா தான் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வலது கை பக்கம் கை வலிக்குதா? கழுத்துல இருந்து எந்த பக்கமா கை வலிக்குதியா? வலது பக்கம். எம்ஆர் ஸ்கேன்ல எடுத்து பார்க்கையில எலும்பு தேய்மானம் இருக்கு கழுத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரியா. சரிங்கய்யா, இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன் ஐயா. நீங்க கால் கட் பண்ணிருங்க, இதற்கான விளக்கம் சொல்றேன் ஐயா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீர், அதாவது யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அது வந்து கழுத்துல அந்த நரம்புகள்ல அழுத்தப்பட்டு கழுத்துல இருந்து கை வலிக்கலாம். அப்படி இல்ல இந்த ஒரே கையில வேலை செய்வாங்க, வலது கையவே ரொம்ப அசைச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த நரம்பு வந்து கொஞ்சம் அவங்க ஹெல்த்தியா இருக்கும்போது வலிக்காது, ஹெல்த்தி இல்லாம இருக்கும்போது அந்த நரம்புகள் வலித்து கழுத்தெல்லாம் இப்ப இந்த வலது கையை வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சமைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அந்த சமயத்துல அவங்களுக்கு இந்த கை வேலை செய்யாமே இருந்து வலது கை மட்டும் அதிகப்படியான வேலையை கொடுக்கும்போது இந்த நரம்புகள்லாம் டிஸ்டர்ப் ஆகி அந்த இதுல நீர்கள், அதாவது அதிகமா எந்த இடம் நமக்கு ஒர்க்கிங்ல இருக்கோ அந்த கெட்ட நீர்கள்லாம் அந்த இடத்துல வந்து கோர்த்துக்கிடும். நீர் வந்து வெளியேறாம, அந்த வெளியே ஏறாம இந்த யூரிக் ஆசிட் அதிகமா ரத்தத்துல உள்ள யூரிக் ஆசிட், கெட்ட கொழுப்புகள்லாம் போய் இந்த கழுத்து நரம்பு, அதாவது மூளையில இருந்து தான் மொத்த உடம்புக்கும் தேவையான அத்தனை ரத்தமும் இங்க இருந்துதான் அந்த ரத்த குழாய்கள்லாம் போகுது. அப்ப போகும்போது அந்த அந்த இடத்துல நரம்புக்கு பக்கத்துல உள்ள சதைகள்ல அந்த கெட்ட நீரோ கெட்ட வாயுவோ கெட்ட கொழுப்போ அதுல போய் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது பக்கத்துல உள்ள நரம்பு அழுத்தப்படும். நரம்புக்கு அந்த ஸ்பேஸ் வேணும். அப்போ உள்ள ஒரு வீக்கம் ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா அந்த நரம்பை வந்து அந்த
ஊளைச்சதை, அந்த நீர் கோர்த்து இந்த வாயுகள் கோர்த்து இருக்கு இல்லையா, அந்த கோர்த்து வீக்கம் உள்ள இன்ஃப்ளமேஷன் இருக்கனால அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த நரம்பை அழுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த கழுத்துல இருந்து வலிக்கும். கழுத்துல இருந்து இந்த வலது கை பக்கத்துல வந்து கைக்கு வர்ற நரம்புகள்லாம் அழுத்தப்படுறதுனால, இங்கே அழுத்தப்படுறதுனால இங்கே வர்ற பிளட் சப்ளை வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா இங்கே அழுத்தும் போது அந்த ரத்தம் இங்கே வந்து நல்லா ஃப்ளோவா வரக்கூடிய ரத்தம் கொஞ்சம் அழுத்தப்படுறதுனால கொஞ்சம் குறையும் இல்லையா, அப்போ கழுத்துல இருந்தே இந்த வலிகள் வந்து கை வலிக்கு வரலாம். இதனால ஏற்பட்டிருக்கலாம். இல்ல ஒருவேளை சக்கரை வியாதி இல்லைன்றாங்க, ஆனா செக் பண்ணி பார்க்கல அவங்க, இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கறது நல்லதுயா. அது மட்டும் இல்ல, கழிவுகள், வாதம், அதாவது வாதம் அதான் கழிவுகள், அதாவது யூரின் வழியா வெளியேறக்கூடிய யூரிக் ஆசிடு, இந்த மாதிரி அமிலத்தன்மை வந்து அதிகமா தேங்குறதுனாலையும் வரலாம். அல்லது நீங்க கையை வந்து ஒரு கையை தலைக்குள்ளேயே வச்சுட்டு படுத்ததுனாலையும் இந்த இடத்துல நீர் கோர்த்து அந்த இடத்த கழுத்து பகுதி அமுக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா சைனஸ் பிரச்சனையா இருக்கலாம். மூச்சு உள்ள விடுறதுலையும் இழுத்து வெளியில விடுறதுலையும் உங்களுக்கு வந்து சைனஸ் குழியில உள்ள அந்த சைனஸ் கிளாண்ட்ல வந்து காற்றறைகளுக்கு பதிலாக நீர் கோர்த்து கொண்டு அந்த நரம்புகளை எல்லாமே இந்த காது பக்கத்துல தான் இருக்குயா. இந்த இடத்துல வந்து காற்றறைகளுக்கு பதிலாக நீர் திவளைகள் நீர் கோர்த்து கொண்டு அந்த அங்கேயும் உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த நரம்புகளை மேல இருந்து வரக்கூடிய கழுத்தில் வரக்கூடிய நரம்புகளை அழுத்தப்படுவதனால இந்த உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த நரம்புகளை அழுத்தப்படுவதனாலையும் இந்த கழுத்துல இருந்து கை வழியாக வரலாம்யா. எலும்பு தேய்மானம்ங்கிறது எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசனா மட்டும்தான் எலும்பு தேய்மானம்ங்கிறது ஏற்படும். இதுல வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா. எலும்பு தேய்மானம்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனா தேய்மானம் அல்ல. அதுல வந்து கெட்ட நீரோ கெட்ட அமிலமோ இந்த மாதிரி சுவாசம் சரிவட நடைபெறவில்லை என்றாலும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படும்யா. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தெளிவா கண்டுபிடிச்சு இதற்கு கழிவுகள் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதான். சுவாச மண்டலமாக இருக்கட்டும், நரம்பு மண்டலமாக இருக்கட்டும், அதிகப்படியான கழிவுகள், அதாவது நீரா இருக்கலாம், வாயுவா இருக்கலாம், எல்லாம் அங்க போய் கோர்த்து கொண்டு அந்த வீக்கமாக இருக்கலாம், சளியா இருக்கலாம், எல்லாமே அதை அதை கழிவுகளை முறையா வெளியேற்றிட்டு உணவுகளை அதற்கேற்றார் போல எடுத்துக்கொண்டு இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடித்தாலே இந்த பிரச்சனை கழுத்து வலியிலிருந்து நீங்க எங்களோட வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா அதுல வர்ம புள்ளிகள்ல மசாஜ் பண்ணி ஒற்றடம் கொடுப்பாங்க. சிலருக்கு வந்து என்ன வஸ்திலாம் இருக்கு, அதுல என்ன உங்களுக்கு தேவை, எந்த இடத்துல வலி இருக்குங்கிறத பார்த்து மசாஜ் ஒற்றடங்கள் கொடுத்து உள்ளுக்குள் கஷாயங்கள் கொடுப்பாங்க ஐயா. உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தனியாக மருந்துகள் தருவாங்க. கொடுத்து முதல்ல ஏற்கனவே ரத்தத்தில் கலந்த கழிவுகளை முறையா வெளியேற்றணும். அப்புறம் தான் நம்ம மருத்துவம் அடுத்து தான் கொடுக்க முடியும். கழிவுகளை முதலில் வெளியேற்ற வேண்டும், அப்புறம் மருத்துவம். அதை இனிமேல் வராம இருக்கிறதுக்கு பிரிவென்ட் பண்ணக்கூடிய மருந்துகளை உள்ளுக்குள் எடுக்கணும்யா. அப்புறம் வாழ்க்கையில என்னைக்குமே இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நம்மளோட உணவு கட்டுப்பாடு. எங்க சுத்தி வந்தாலும் நம்ம வந்து நம்ம கைக்குள்ள இருந்து நம்ம எந்த பிரச்சனையும் வர விடாம தடுக்கிறதே நம்மளோட இன்புட், நம்மளோட உணவு தான். உணவு பழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணமே. உணவுல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா வெளியில இருந்து உள்ளுக்குள்ள போறதுதான். நம்ம வந்து கவனமான உணவுகளை எடுக்கணும், தேவையான உணவுகளை எடுக்கணும், தேவையற்றதை தவிர்த்து விட்டு கடைபிடிக்கும் போது நீங்க இந்த பிரச்சனை கழுத்து வலி கை வலி எல்லாம் குணப்படுத்தலாம். நீங்க நேர்ல வந்து பாருங்க, எதனாலன்னு கண்டிப்பா துல்லியமா கண்டுபிடிச்சு இதை வந்து முழுமையா தீர்த்துடலாம். வாங்க பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். போதும் பெண் இணைப்புல இருக்கீங்களா? அம்மா இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் மேம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. மேம் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு மேம். சரிம்மா. ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க ஸ்கேன் பண்ணாங்க. சரிம்மா. ஸ்கேன் பண்றப்ப மண்ணீரல் வீங்கி இருக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க மேம். அதனால பிரச்சனை இருக்குமா மேம் கன்சீவ் ஆகாம இருக்கிறது? இருக்கலாமா. நீங்க வந்து இந்த பிரச்சனையாலையும் இருக்கலாம். வீங்கி இருக்குன்னா அங்கேயும் ஒரு கொழுப்பு நீர் படலம் கோர்த்து கொண்டது. ஒரு பொருள் இருக்க வேண்டிய அளவை விட ஒரு சைஸ் பெருசாகும் போதுதான் அந்த வீக்கம் வரும். அதுல வந்து நீர் கோர்த்து கொண்டுதான் இந்த பிரச்சனை. இதன் மூலமாகவும் ஏற்படலாமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஏற்படலாம். இதன் மூலமாகவும் ஏற்படுறதுக்கு நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதான். ஒரு பொருள் சரியா வேலை செய்யலைன்னா அடுத்த உறுப்பை பாதிக்கதாமா செய்யும். இதனால கூட உங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கு மருந்துகள் எதுவும் எடுத்தீங்களாமா? அம்மா தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசாதீங்க. மருந்துகள் எதுவும் எடுத்தீங்களா அப்படின்னு மருத்துவர் கேக்குறாங்க. மேம் அடுத்து வந்துட்டு அந்த கழிவு எல்லாம் போறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க மேம். கழிவு எல்லாம் போச்சு மேம். சரி, இப்ப உங்களுக்கு அதுக்கு பிறகு செக் பண்ணீங்களா? இது எப்ப எடுத்தீங்க? மருந்துகள்லாம் எவ்வளவு காலம் எடுத்தீங்க? இதற்காக மண்ணீரலுக்கான மருந்துகள் வந்து எவ்வளவு காலம் எடுத்தீங்க? போன வாரம் திங்கட்கிழமை பார்த்தேன் மேம். சரி,
அப்ப கழிவுகள்லாம் அந்த டேமேஜ் ஆயிடுச்சு அதெல்லாம் போயிடுச்சுமா அப்படின்னு சரி. சொன்னாங்க மேம். சரிம்மா சரிம்மா. ஆனா அதுக்கப்புறம் இப்ப எதுவும் மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றேன். சரி, உங்களுக்கு எத்தனை வயசுமாகுது இப்போ? எனக்கு 29 மேம். 29 ஆகுது. சரிங்கம்மா, உங்களுக்கு வந்து மாதவிடாயெல்லாம் சீரா மாதம் மாதம் வந்துருமாம்மா? இப்ப கரெக்டா வருது மேம். அப்ப இதுக்கு முன்னாடி வராம இருந்ததுங்களா? இதுக்கு முன்னாடி மேம் 3 மாசம் 4 மாசம் இதா இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தேன் மேம். சரிம்மா சரிம்மா. கரெக்டா வருது மேம். சரி, இப்ப சத்து குறைபாடு ஏதாவது இருக்காமா உங்களுக்கு? அயன் D3 எல்லாம் செக் பண்ணீங்களா? என்ன மாதிரி அளவுகள் இருக்கு? ரத்தத்தை செக் பண்ணீங்களாம்மா? ரத்தம் வந்துட்டு 9 பாயிண்ட் தான் மேம் இருக்கு. சரிம்மா சரிம்மா, நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேம்மா. நீங்க லைன் கட் பண்ணிருங்க, இதற்கான விளக்கத்தை சொல்றேன். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி மாதவிடாய் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு ஏற்கனவே PCOD இருந்திருக்கலாம். இருந்து இப்போ வந்து கழிவுகள் வெளியேற்றுவதற்காக மருந்து சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ இதுல வந்து இப்பதான் ரெகுலரா வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரச்சனை ஏற்கனவே இவங்களுக்கு குழந்தையின்மைக்கு PCOD பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஏன்னா மாதவிடாய் சுழற்சி சரியில்லாம இருந்திருக்கலாம். இங்க ஏற்கனவே இந்த மண்ணீரல் வீக்கம் சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நீர் கோர்த்து கொண்டு கழிவுகள் வெளியேறாம இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால இவ்வளவு நாளும் அவங்களுக்கு வந்து குழந்தையின்மைங்கிறது இல்லாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த இவங்களை வந்து நம்ம வந்து பேஷண்டோட ஹிஸ்டரி எப்படி கேட்கறது முக்கியமோ, பேஷண்ட்டை வந்து விசிபிளா கண்ணால பாக்குறது முக்கியம். இவங்களுக்கு பித்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதிக உஷ்ணம் இருந்தாலும் கர்ப்பப்பை வந்து உஷ்ணமாகி அங்க கிடைக்க வேண்டிய டெம்பரேச்சர் இல்லாம அதை விட தாண்டி பித்தம் அதிகமாகும். அதை விட அதிக சூடு இருந்தாலும் இந்த குழந்தை வந்து தங்குவதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால குழந்தையின்மை இல்லாம இருந்தாங்களா? இல்ல PCOD PCOS அப்படிங்கிற மற்ற பிரச்சனைகள் சினைப்பையிலோ கர்ப்பப்பையிலோ வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்ததா? இல்ல சத்து குறைபாடு, நீங்க பாத்தீங்கன்னா ரத்தச்சோகை இருக்கிறவங்களுக்கும் அதிகமா இந்த குழந்தைகள் காலதாமதமா கிடைப்பதில் ஒரு பிரச்சனை இருக்கு. சத்து குறைபாடு 9 தான் இருக்குனாங்க. இதுக்கு முன்னாடி எந்த அளவு இருந்ததுன்னு தெரியல. அதனாலமா நீங்க நேரில் வரும்போது உங்களோட உடம்பை என்ன வகையான உடம்பு, எதனால் பாதிக்கப்பட்டது, இந்த பிரச்சனை உங்களுக்கு மண்ணீரல் பிரச்சனைக்கும் உங்களோட கர்ப்பப்பைக்கும் என்ன எந்த விதத்துல உங்க உடம்ப நேரில் அதாவது தீர்மானிச்சு உங்களோட உடம்பின் கணிப்புகளை முதலில் கண்டுபிடிச்சு இதனாலதான் வந்ததா, இதற்கு கொடுத்த மருந்துகள் மாத்திரைகளால உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதா, இல்ல கழிவுகள் வெளியேற்றப்பட்டு இப்போது உங்களோட கர்ப்பப்பை நலமாகி விட்டதா அப்படிங்கறத முதல்ல உங்களை நேர்ல பார்த்து சோதித்து, நீங்க சத்து குறைபாடுல இருந்தீங்கன்னா அதற்கான சத்துக்களை நம்ம ஒரு டயட் சார்ட் தருவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸிமா. இதற்காக நீங்க எந்த வருத்தமும் பட தேவையில்லை. குழந்தையின்மைங்கிறது அது பெரிய நோய் கிடையாது. நம்ம உணவு பழக்கங்களையும் நம்மளோட சிறு சிறு பயிற்சிகள் மூலமா, உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் இந்த அதாவது இல்லாத குறைகளை, அதாவது சத்து குறைபாடுகளை அகற்றும் பொழுது இந்த பிரச்சனைகள், அதாவது குழந்தையின்மைங்கிறது உங்களுக்கு இல்லாமல் போய் குழந்தை பேரு பெற்றெடுக்க அதிக வாய்ப்பு இருக்குமா. நீங்க நேர்ல வாங்க, கண்டிப்பா குழந்தை பேரு கிடைக்கும். இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, கழிவுகளை முறையாக வெளியேற்றப்படணுமா. இந்த கழிவுகள் வெளியேற்றப்படாம இருப்பதற்கு உடம்பில் சத்து குறைபாடோ ரத்தச்சோகை இருந்தாலோ D3 கம்மியாக இருந்தாலோ கழிவுகள் உள்ளே தேங்குவதாலோ உடற்பயிற்சிகள் அதாவது உடல் உழைப்பே இல்லாமல் இருந்தாலோ இந்த உணவுகள் வந்து சரிவர சத்தான உணவுகளை எடுக்காமல் கொழுப்பு பொருட்களாகவே உட்கொள்வதன் மூலமாகவோ, இல்ல நைட்டு நான் தூங்காம இந்த 3 வருஷமா குழந்தை இல்லையேன்னு நீங்க வருத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆனதுனாலயோ, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறது கூட இந்த மண்ணீரல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குமா. மண்ணீரல் பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதே ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதாவது குழந்தை இல்ல நம்ம நினைக்கவே கூடாதுமா. அந்த இதை மறந்துருங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலே மண்ணீரல் பாதிக்கப்படும், நம்மளோட கர்ப்பப்பையும் பாதிக்கப்படுமா. அந்த ஹார்மோன்கள்லாம் இன்பேலன்ஸ் ஆயிரும். நம்மளோட பிட்யூட்டரியில இருந்து வரக்கூடிய எல்லா சிஸ்டமும் அங்க இருந்தா FSH LHங்கிறது எல்லாமே நம்மளோட ஹார்மோன்ஸை செக்ரியேட் பண்ணுதுமா. அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதோட செக்ரியேஷனோட அளவு குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது குழந்தையின்மை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எதனால ஏற்பட்டுச்சு, இந்த குழந்தையின்மை எதனால ஏற்பட்டுச்சு, இந்த பிரச்சனையை நீங்க நேர்ல வரும்போது இதை கண்டுபிடிச்சு அதற்கான கழிவுகளை முதல்ல வெளியேற்றிட்டு ஒரு டயட் சார்ட் தருவோம். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்காக எதனால நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, உங்களுக்கு ஏன் குழந்தையின்மை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒருவேளை கர்ப்பப்பையில பிரச்சனையா அல்ல நம்ம கரு முட்டை வர்றதுல பிரச்சனையா, எதுவும் டியூப்ல ஏதாவது அடைப்பா இந்த மாதிரி பிரச்சனைகளை முதல்ல உங்களை பார்த்து கண்டுபிடித்து அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சு கண்டிப்பா குழந்தை பேரை கொடுக்க முடியுமா. நீங்க நேர்ல வந்து பாருங்கம்மா. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். முகமது ஐயா இணைப்புல இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல இருக்கேன்.
எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுமா கேக்குதுமா. முகமது ஐயா இணைப்புல இருக்கீங்க தானே? எங்க இருந்து பேசுறீங்க? வந்து கால்ல வந்து குதிகால்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஐயா சொல்லுங்க ஐயா. குதிங்கால் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு ஐயா? குதிங்கால் வலிக்குதா ஐயா? நரம்பு இருக்குல்ல, ஆமா நரம்பு இருக்கு. ஆமா பேக் சைடு அது லெஃப்ட் சைடுல அது வந்து நரம்பு 2 இயர்ஸ் வந்து ஒரு சின்ன வேப்பூர் மாதிரி இருந்தது. சரி. இப்படியே பெருசா வந்து ஜவு மாதிரி வளர்ந்துருக்குது. இல்ல நரம்பு சுருள் மாதிரி இருக்கா? நரம்பு சுருள் மாதிரி இருக்கா? நரம்பு மாதிரி தெரியுது. ஆனா நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன். ஐயா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. நான் வெளிநாட்டுல இருக்கேன், கத்தர்ல. சரி சரியா. அவங்க செப்டம்பர் அவங்க என்ன சொல்றாங்க, நரம்பு விழுந்ததுல வந்து அந்த குதிகளுக்கு பேக் சைடு அந்த ஒரு எலும்பு பெருக்கி அந்த எலும்பு தனியா வளருது அப்படிங்கிறாங்க. ஓ சரியா. சரி சரியா. குதிங்கால்ல நரம்பு வளருதுன்னு சொல்றாங்க. சரி. அந்த நரம்பு வந்து எப்படின்னா கிராஸா இருக்கு. உங்களுக்கு சரியா. சரி, உங்களுக்கு சர்க்கரை வியாதி அது மாதிரி ஏதாவது வியாதி இருக்கா ஐயா? இல்லம்மா, அவங்க சர்க்கரை கிடையாது. பிரஷர் வந்து 132 தான் இருக்குது. 130 இருக்கா? மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? 32 வருஷம் ஆச்சு. 132. சரியா. அதான் பிபிக்காக மாத்திரை எதுவும் எடுக்கிறீங்களா? இல்ல பிபிக்கு எடுத்துட்டு 1 இயரை விட்டாச்சு. 1 இயரா விட்டுட்டீங்க. சரி சரி. இப்ப கட்டுக்குள்ள இருக்கு அதனால விட்டுட்டீங்க. ஆமா, சில டாக்டர்ஸ் வந்து சரி. உங்களுக்கு ஐயா உங்களுக்கு யூரின் மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போவீங்களா ஐயா? அதெல்லாம் கிளியரா இருக்குங்க. சரி. அதாவது மற்ற புகைப்பிடித்தல், மது அருந்துதல் அந்த மாதிரியான எந்த பழக்கமும் இல்ல அந்த பழக்கம் இல்ல. சரியா சரியா. இது வந்து எவ்வளவு காலமா வலிக்குதுன்னு சொன்னீங்கய்யா கால் வலி? 2 இயர்ஸா இருக்கு. சரிங்கய்யா சரிங்கய்யா. நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேன்யா. நீங்க அந்த தொலைபேசியை கட் பண்ணிட்டு பாருங்கய்யா. இவங்களுக்கு வந்து இது வந்து வாத பிரச்சனை. அதாவது உணவுகள் நிறைய சாப்பிட்டு நிறைய அசிடிட்டி ஆகி ரத்தத்துல நிறைய கழிவுகள் சேர்ந்து வாதத்தை அதிகப்படுத்திவிடும். அந்த அதிகப்படியான வாதம் வந்து வாத நீர் வந்து யூரின் வழியாகவோ மோஷன் வழியாகவோ வெளியில ஏறணும். இப்போ வெளியேறாம உள்ள தங்குது. ஆனா ஃப்ரீ மோஷனா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா கழிவுகள்லாம் சரிவர வெளியேறுதா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். யூரின் நல்லா போகும், ஆனா யூரின்ல உள்ள எல்லா யூரிக் ஆசிடும் வெளியே போச்சாங்கிறது தெரியாது. அதாவது நிறைய யூரின் போற மாதிரி இருக்கும், ஆனா அதுல கரெக்டா எல்லா யூரிக் ஆசிட் நமக்கு தேவையில்லாத வாத நீர், அதான் யூரிக் ஆசிட், அமிலத்தன்மை, கொழுப்புத்தன்மை அதிக எக்ஸஸா உள்ளதெல்லாம் வெளியேறுதா அப்படிங்கிறது தெரியாது. யூரின் நல்லா போகுதும்பாங்க, ஆனா இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாத உப்புகள், கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியேறாம இருக்கலாம். வெளியேறாம இருந்ததுனாலதான், அதாவது ஒவ்வொரு மேல இருந்தே நம்ம ஹார்ட்ல இருந்தே 2 ஆர்டரி வெயின் அப்படின்னு 2 வருது. அதாவது நல்ல ரத்தம் ஆர்டரி வழியாகவும் வெயின் வழியாக கெட்ட ரத்தத்தை திரும்ப எடுத்துட்டு ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து திரும்ப ஃபில்டர் பண்ணி நல்ல ரத்தத்தை கீழே கொண்டு போகும். ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு போய் விடுறதா நம்மளோட உடம்பினுடைய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் கெட்டு போகும்போது கீழே நம்ம உட்கார்ந்துடுறோம். கெட்ட நீர்கள் அந்த வெளியேறாம யூரிக் ஆசிட்லாம் என்ன ஆகும், அந்த குதிங்கால்ல கீழே போய் அந்த எலும்புக்கு அடியில டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு நாள் டெபாசிட் ஆறதுனால அந்த ஸ்கேன்ல தெரியாது. இது வந்து அவங்க வந்து இதை கவனிக்காமையே விட்டுருக்காங்க. கவனிக்காமையே விட்டு அதுல வந்து அந்த நீர் கோர்த்து சேர்ந்து அது நடக்கும்போது கஷ்டமா, அதாவது எந்திரிக்கும் போது ஒன்ஸ் காலை ஊனி நடக்கும் போது வலிக்கும். நடக்க கொஞ்சம் சரியாயிரும். அந்த எலும்புன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அந்த நீர் வந்து அதுல போய் சேர்ந்து இருந்துக்கிறது. அப்புறம் அந்த நீர் வந்து கெட்ட நீர் வந்து நம்ம நடக்கும்போது கலைந்து அந்த ரத்தத்தோட கலந்து திரும்ப மேல ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு வலி இருக்காது. அதாவது ரெஸ்ட்ல இருந்து உட்கார்ந்து இருந்து ஒரு 1 ஹவர் உட்கார்றாங்க, உட்காரும் போது அது வந்து கீழே போய் ஸ்டோர் ஆயிரும். அதாவது ரத்தத்துல அதிகப்படிய எடை உள்ள அந்த கழிவு உப்புக்கள், யூரிக் ஆசிடுகள், கொழுப்புகள் கீழே வந்து டெபாசிட் ஆயிரும். ஆகும்போது அந்த இடத்துல கெட்ட நீர் மட்டும் கீழே தங்கிட்டு ரத்தம்லாம் மேல இருக்கும். அப்போ கீழே மட்டும் காலில் வலி இருக்கும். நம்ம வந்து அலோபதியில எலும்பு வளர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஐயா, நம்ம அதற்கான மருத்துவத்தை மேற்கொள்ள கூடாது. எலும்பு வந்து வளராது, அந்த இடத்துல வளராது. உடம்புல ஸ்கெலிட்டல்ங்கிறது இதான், எக்ஸ்ட்ரா எலும்புலாம் வளராது. அது வந்து அப்போ வளர்ந்தா நடக்க முடியாது உங்களுக்கு. அப்போ நடந்து ஒரு 10 ஸ்டெப் வச்சீங்கன்னா அது கலைஞ்சிரும். அந்த கெட்ட நீர் வந்து அந்த ரத்தத்தோட சேர்ந்து திரும்ப பம்ப் பண்ணி வெயின் வழியாக கெட்ட ரத்தம் வந்து மேலே போய் திரும்ப ஃபில்டர் பண்ணி திரும்ப கொண்டு வந்துடும். அப்போ இது வந்து சரியா கழிவுகள் வெளியேற்றப்படாமை இருந்து அந்த ரத்தத்துல அதிகப்படியான யூரிக் ஆசிட் யூரின் வழியா வெளியேறாம உள்ளேயே தங்குவதனால இது வந்து இன்னைக்கு நேர்ந்தது கிடையாது. இந்த அளவுக்கு காலைல தினமும் வலிக்கு அப்படின்னா இவங்களுக்கு வருட கணக்கில் இந்த நீர் வந்து
வந்து ரத்தத்துல வந்து அதிகமான யூரிக் ஆசிட் வந்து தங்கி இருக்கலாம். இவங்க புளிச்ச மோர், தயிர் அப்படின்னு எல்லாமே நான்வெஜ்லாம் லேட் நைட்டா சாப்பிடும் போது என்னன்னா அதெல்லாம் கெட்ட அமிலமாக தான் வந்து நம்ம ரத்தத்துல சேரும். ஒரு 7 மணி 7:30க்குள்ள நம்மளோட உணவை வந்து முடிச்சிடணும். அதுலயும் நான்வெஜ் சாப்பிடும் போது நம்மளோட உணவு அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம உடம்பு தயாரா இருக்கணும் இல்லையா, உள்ளுறுப்புகளும் தயாரா இருக்கணும். நம்ம வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்டுறோம், நம்மளோட உள்ளுறுப்புகள் தயாரா இருக்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் நமக்கு எப்படி தூக்கம் வந்து அவசிய தேவையோ அதே மாதிரிதான் நம்ம உள்ளுறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டுங்கிறது தேவை. அந்த நேரத்தில் நீங்க படுத்த பிறகும் உள்ளுறுப்புகள்லாம் இரவு ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா எல்லா உறுப்புகளுமே தேய்மானம் அடைஞ்சிரும். அதனால இதை நீங்க குறைக்கிறதுக்கு 7 மணி 7:30க்குள்ள சாப்பிடணும். நான்வெஜ் கொஞ்சம் கம்மி பண்ணணும்யா. அதுல உள்ள அமிலங்களும் ரத்தத்துல, அதாவது இரவு நான்வெஜ் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அப்படி அந்த டைஜஸ்ட் பண்ணி கரெக்டா கழிவுகள்லாம் வெளியேறாம உள்ளேயே இந்த ரத்தத்திலேயே அதிகமா சேர்ந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கியா. முதலில் நீங்க எங்களோட வைத்தியசாலைக்கு வரும்போது இந்த கழிவுகள், ஏற்கனவே நிறைய கழிவுகள் உங்க உடம்புல இருக்கு. நீங்க இன்னைக்கு நேத்து சேர்ந்த கழிவு கிடையாது, இது வந்து வருஷ கணக்குல சேர்ந்த கழிவு. நீங்க உங்க உடம்ப கவனிக்காமையே விட்டுட்டீங்க. வேலை அப்படின்னு இருந்ததுனால எப்படி குடும்பத்தை கவனிக்கணும்னு நினைச்சீங்களோ உங்களுடைய உடம்பை சரிவர கவனிக்க தவறிட்டீங்க ஐயா. நீங்க நேர்ல வாங்க, உங்களுக்கான டயட் சார்ட் ஒன்று சூப்பரா ரெடி பண்ணி இருக்கு எங்க கிளினிக்ல. அது என்னன்னா இந்த மாதிரி வாத நீரை வெளியேற்றுவதற்கான உணவு, நல்ல உணவுகளை, ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகளை கொடுக்கும்போது சரியா கழிவுகள்லாம் வெளியே போயிடும். முதல் தொடக்கம் உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மருந்துகள் கொடுக்கப்படும். சித்த வைத்திய முறைகளில் உங்க உடம்பு வாத உடம்பா, கப உடம்பா, பித்த உடம்பாங்கிறத கணிச்சு அதற்கேற்ற சூழலுக்கான மருந்துகள், அதாவது கழிவுகளை வெளியேற்றுவதற்கான மருந்துகளை கொடுத்து கழிவுகளை முதல்ல வெளியேற்றணையா. அப்புறம் நம்ம சாப்பிடக்கூட உணவு, இந்த பிரச்சனையில இருந்து இனிமே யூரிக் ஆசிட் உள்ள ஸ்டோர் ஆகாம இருக்கிறதுக்கான நல்ல உணவுகள், அதாவது எல்லா உணவும் நல்ல உணவா இருக்கலாம், அதை நம்ம உடம்பு எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதுங்கிறது இருக்கு இல்லையா. அதே மாதிரி அதற்கு நம்ம உடம்புக்கு ஏற்றாறு போல உணவுகளை நம்ம கொண்டு வரணும். நமக்கு எல்லா உணவும் நமக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கணும், அது எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது. பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால இப்போ வந்து நமக்கு இந்த குதிங்கால் வலிங்கிறது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ வந்து நமக்கு என்ன சொல்றாரு கடவுள், நம்ம உடம்ப பேணு, நம்ம இந்த குதிங்கால் பிரச்சனையில இருந்து நீ விடுபடுறதுக்கு நீ ஒரு முயற்சி எடுன்னு கடவுள் நம்மளை வந்து ஒரு வலியை கொடுத்தாதானே நமக்கு தெரியும். வலியே இல்லைன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம வாட்டில் ஓடிக்கிட்டே இருப்போம். வலின்னு ஏன் கொடுக்குறாரு கடவுள், நம்ம வந்து உடம்ப பேணல, கவனிக்கல, நீ கவனி, இதற்கான தீர்வை கண்டுபிடி, இதை சரிப்படுத்துன்னு நமக்கு உங்களுக்கு ஒரு கொடுக்குறாரு, தூண்டுதல் கொடுக்காரு கடவுள். அப்போ நம்ம சரிவர கவனிச்சு அந்த உடம்புல உள்ள கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும். வெளியேற்றிட்டு நல்ல உணவுகள் கொடுத்துட்டு இனிமேல் இந்த கழிவுகள் வெளியே உள்ள உடம்புக்குள்ள ரத்தத்துல சேராத வண்ணம் உள்ள மருந்துகள் கொடுப்பாங்க ஐயா. உள்ள மருந்துகள் கொடுக்கும்போது இது வந்து முற்றிலுமாக அந்த நீர்லாம் வெளியேறி இந்த மாதிரி உங்களுக்கு குதிங்கால் பிரச்சனையில இருந்து முழுமையா தீர்வு கிடைக்கலாம் ஐயா. அது மட்டும் இல்ல, இந்த குதிங்கால் வாத நீரை வெளியேற்றுவதற்கு எங்களோட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா மசாஜ், அந்த நரம்பு சொன்னீங்க, அந்த நரம்புகள்ல வர்ம புள்ளிகள்ல காலில் நிறைய புள்ளிகள் இருக்கு, அதுல வர்ம புள்ளிகள்ல மசாஜ் கொடுத்து ஒற்றடம் கொடுத்து அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி கழிவுகளை உள்ள தேங்க விடாம பண்ணும்போது இந்த கால் வலி, குதிங்கால் வலிக்கு முற்றிலும் தீர்வு இருக்கு. இதே மாதிரியான குதிங்கால் வலி சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் வரும்யா. அது மட்டும் இல்ல, வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இந்த குதிங்கால் வலி, ஏன்னா அந்த கழிவான ரத்தம் உள்ளேயே தேங்கி இருப்பதனால இந்த பாதிப்பு வரும். ஆனா உங்களுக்கு வாத நீர் சேர்க்கிறதுனால தான் இந்த பிரச்சனைக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இதுக்கான டயட் சார்ட்டும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் முறையான வைத்திய முறைகளை செய்யும் போது இது முழுமையா குணமடையும். நேர்ல வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், கணேசன் இருக்கீங்களா? மக்கள் வணக்கம், கணேசன் இணைப்புல இருக்கீங்களா? இருக்கா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை பலமல். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க ஐயா. எனக்கு வந்து மூட்டு வலி இருக்கு மேடம். சரியா, எவ்வளவு காலமா அந்த மூட்டு வலி இருக்குதுயா? ஒரு 2 வருஷமா இருக்கு. சரி, உங்களுக்கு வேற எதுக்காவது மருந்துகள் சாப்பிடுறீங்களா ஐயா? சர்க்கரை வியாதி, பிபி அந்த மாதிரி எதுக்காவது மருந்துகள்? எதுவுமே, வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே இல்ல. உங்களுக்கு வயது என்னையா? வயசு 78. சரிங்கய்யா. நல்லா சத்தான ஆகாரங்கள்லாம் நல்லா சாப்பிடுவீங்களா? ஜீரணம் நல்லா ஆகுதா உங்களுக்கு? ஜீரணம் ஆகுது, எல்லாம் சாப்பிடுறேன். சரி, அதாவது மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்கா? கழிவுகள் நல்லா வெளியேறுதா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, கிளியரா இருக்கு. சரியா, முழங்கால் வலி மட்டும்தான் இருக்கு இல்லையா? 2 முட்டியும் வலிக்குதா, ஒரு முட்டி மட்டும் வலிக்குதா? ரெண்டுமே. சரிங்கய்யா. எடை எவ்வளவுயா இருப்பீங்க?
70 கிலோ. 70. 70 இருக்கிறீங்களா ஐயா? ஆ, சரிங்கய்யா. தொலைபேசியை கட் பண்ணிட்டு நீங்க டிவியில பாருங்கய்யா, இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன்யா. ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா வயது 70க்கு மேல ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முதுமை காரணமாக உள்ளுறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானம் இருக்கும். அந்த முட்டிகளுக்குள்ள போய் நீர்கள் கோர்த்துக்கிடும், சரியா கழிவுகள் வெளியேறாது. வயது 78ங்கிறப்போ அந்த அவங்களுக்கு உடல் கொஞ்சம் வீக்காவே இருக்கலாம், சத்து குறைபாடுகளா இருக்கலாம், கிடைக்க வேண்டிய புரதங்கள் அந்த மசில்ஸுக்கு இடையில 2 ஜவ்வு இருக்கு இல்லையா, அந்த ஜவ்வுகளுக்கு வந்து தேவையான புரதங்கள் கிடைக்காம இருக்கலாம். சத்து குறைபாடுனாலையும் முட்டிகள் வலிக்கலாம். கழிவுகள் வந்து வெளியேறாம இருப்பதனாலையும் ஐயாவுக்கு இந்த 2 பிரச்சனையில ஒண்ணுதான் இருக்கும். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா ஐயா, சத்து குறைபாடுல முட்டு வலியா, இல்ல சரியான கழிவுகள் வெளியேறாம அந்த வாத நீர் வந்து முட்டுல தேங்கிக்கிறதுனால வலியா, இல்ல அதிக எடை, அதாவது 78 வயசுல 70 கிலோங்கிறது அதிக எடை உங்களுக்கு தாங்க முடியாம முட்டிகள் வலிக்குதா, எதனாலங்கிறத உங்களோட உடம்பை நேரில் பார்த்து அதற்கேற்ற வைத்தியத்தை, அதாவது கழிவுகள் உள்ள தங்குனா அதை வந்து கழிவுகள் வெளியே அகற்றிவிட்டு அதற்கான தங்காமல் இருப்பதற்கான மருந்து முறைகளை உள்ளுக்குள் எடுக்கும்போது கழிவுகள் தேங்காமல் கழிவுகளை வெளியேற்றப்பட்டு உடம்புக்கு தேவையான உணவுகளை கொடுக்கும்போது இந்த வலிகள் சரியாகி விடலாம் ஐயா. அது மட்டும் இல்ல, அந்த எங்களோட வைத்தியசாலைக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த முட்டி வலிக்கு உள்ளுக்குள் மருந்துகள் சாப்பிட்டு குணமாக்கி அதன் பிறகு வெளியிலும் ஒரு பூச்சி தைலம், மேல் பூச்சி தைலங்கள் தருவாங்க, ஒரு மசாஜ் ஒற்றடங்கள் கொடுத்து இந்த வலியில வந்து முற்றிலும் குணப்படுத்திடலாம் ஐயா. இதுல முட்டு வலியை முழுமையா குணமாகணும்னா உடலுக்குள்ள உள்ள கழிவுகளை முறையாக வெளியேற்றணும், அதுதான் முக்கியம். அதனால நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கழிவுகள் உள்ள தேங்கி முட்டி வலி வருதா, இல்ல சத்து குறைபாடு முதுமை காரணமாக சத்து கிடைக்க வேண்டிய புரதங்கள் கிடைக்காம உங்களுக்கு முட்டி வலி வருதா, இல்ல நீங்க அதிக எடை கொண்டு முட்டிகள் தாங்க முடியாம வலிகள் வருதா, இல்ல கழிவுகள் நீர் வாத நீர் வந்து உள்ள அந்த இடத்துல கோர்க்கிறதுனால வலிகள் வருதா, எதனால உங்களுக்கு வந்து வலி வருதுன்னு கண்டுபிடிச்சு அதற்கான மருந்துகளை உள்ளுக்குள்ளும் எடுத்து வெளியிலும் ஒற்றடங்கள் கொடுத்து உணவு முறைகளை சரிவர கடைபிடிக்கும் போது இந்த வலிகள்ல இருந்து முழுமையா விடுபடலையா. நேர்ல வந்து பாருங்கய்யா. அழைத்தமைக்கு நன்றி. உங்க வைத்தியசாலை எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. நம்மளோட வைத்தியசாலை பாத்தீங்கன்னா வடபழனியில முருகன் கோயில் எவ்வளவு ஃபேமஸோ எங்களோட வைத்தியசாலையும் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதா இருக்கு. நம்மளோட வடபழனி வைத்தியசாலை வந்து புத்தூர்கட்டு போனன் சயின்ஸ் சென்டருக்கு மாடியில RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை இருக்குதுயா. இது வந்து 100 அடி நோடு, அதாவது பில்லர்ல இருந்து கோயம்பேடு வர்ற வழியில மெயின் ரோட்லயே தெரியுயா, தெரிகிற மாதிரி இருக்கு. நீங்க யார் வந்தாலும் புத்தூர்கட்டை தாண்டி அதற்கு மாடியில் உள்ள RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை தாண்டி தான் போவீங்க. அதனால தெரியாத இடத்துல இல்லை, தெரிகிற இடத்துல தான் இருக்கு. அதனால மருத்துவமனை தேடி கடினப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வந்து எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கு. எல்லா விதமான வலிகளுக்கும், சர்க்கரை வியாதினால் ஏற்பட்ட வலிகள், கழுத்து வலி, இடுப்பு வலி, மணிக்கட்டு வலி, மூட்டு வலி, கால் வலி, பாத எரிச்சல், இந்த மாதிரி சர்க்கரை வியாதியினால பாதிப்புகளுக்கும் இங்க தீர்வு கிடைக்கும்யா கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, எல்லா பெண்கள் சம்பந்தப்பட்டமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் PCOD, PCOS, குழந்தையின்மை, இந்த எதனால அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான வைத்திய முறைகளும் கொடுக்கப்படுதுயா. ஆஸ்துமா, சைனஸ், சோரியாசிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு, வெரிகோஸ் வெயின், உடல் பருமன், இந்த மாதிரியான அனைத்து விதையான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கொடுக்கப்படுதுயா. நம்மளோட மருத்துவமனையில் வந்தா எல்லாரும் பார்த்து குணமடையலாம். இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். நீலாமணி இணைப்புல இருக்கீங்களா? மக்கள் வணக்கம். தனலட்சுமி இணைப்புல இருக்கீங்களா? இருக்கிறேங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. சரி. இருக்கிறேங்க அம்மா, சொல்லுங்கம்மா, உங்களோட பிரச்சனைகளை கேளுங்கம்மா. பிரச்சனைகள் வந்துங்க, மாதவிடாய் வந்து கரெக்டா வந்து இருந்தாலும் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா இருந்துக்கிறேங்க. 15 நாளுக்கு ஒருக்கா வருதா? இருக்குன்னா வந்து டைம் வந்து இருந்தோம்னா வந்து 4-5 நாளைக்கு வந்து மாதவிடாய் வர்றது இல்லைங்க, சும்மா லைட்டா வந்து பட்டுட்டு இருக்கு. சரி, சரிங்கம்மா. இது எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருக்குமா? இப்ப கொஞ்ச நாள் அப்படி இருக்குதுங்க. அப்புறம் இருந்து இடையில 10 நாள் வந்து அப்ப பழையபடியே மறுபடியும் வந்து ஊத்திக்கிறதுங்க, மறுபடியும் வந்து இப்படித்தான் வந்துட்டே இருக்கு. இப்ப வந்து அதிகமா போறது இல்லைங்க. சரி, சரி. ஆனா குறைவா போகுது. ஆனா 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒருக்கா வந்துருது. ஆமா, 15 நாளைக்கு ஒருக்கா வந்து அப்படி ஆயிருதுங்க. அப்புறம் வந்து மூணா வந்து மாதவிடாய் வந்து 4 நாள் 5 நாளைக்கு வந்து
அப்படியே லைட்டா பெருசா வந்ததுல அப்புறம் மறுபடியும் வந்து 2 நாளைக்கு வந்து போகுங்க. சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு வயசு எத்தனைமா சொன்னீங்க? வயது 42. உடல் எடை எவ்வளவுமா இருப்பீங்க? எனக்கு ஒரு 72 3ங்க. ஓ 72 3. குழந்தைங்கள்லாம் இருக்காமா? பையன் ஒரு பையன் இருக்கிறானுங்க. பையனுக்கு 21 வருஷம் ஆச்சுங்க. சரி சரி சரிம்மா சரிம்மா. அப்புறம் வந்து அது வந்து தலைவலி இருக்குங்க. ஒத்த தலைவலி மாதிரி ஒரு சைடா வலிச்சிட்டு இருக்குங்க ஒரட்டாம் பக்கம். சரி இது போக நீங்க எதுக்காவது வேற எதுக்காவது மாத்திரைகள் எடுக்கிறீங்களாமா? தைராய்டு, சுகர், பிபி அந்த மாதிரி எதுக்காவது மாத்திரை எடுக்கிறீங்களா? மாத்திரையெல்லாம் எதுக்கு எடுக்கிறது இல்லைங்க. தலைவலி மட்டும் அதிகமா வலிச்சா வாமிட் வந்து அதுக்கு மட்டும் தான் போடுங்க. வேற எல்லாம் எந்த மாத்திரையெல்லாம் போறது இல்லைங்க. தைராய்டு எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களாமா? செக் பண்ணது இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் தைராய்டு இல்லைங்க. மொத்தத்துல ஆனா செக் பண்ணவே இல்லைங்க. ஆனா வந்து தொந்தரவு எல்லாம் இல்லைங்க. வேற தொந்தரவு எல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி. இந்த பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு மாதவிடாயில இந்த முறையா வராம சீக்கிரமே வந்துருது. இந்த பிரச்சனை மட்டும்தான். இதுதான் பிரச்சனைங்க. அப்புறம் வந்து மூலம் வந்து அதுவும் தொந்தரவுங்க மொத்தத்துல. ஓ மோஷன் வர்ற மூலம் இருக்கா உங்களுக்கு? அது வந்துங்க பையன் டெலிவரி ஆனப்ப தெரிஞ்சதுங்க. அது அப்படியே வந்து இருக்கு. நான் அது முதல்ல சித்த வைத்தியம் எல்லாம் பண்ணனால அப்புறம் அது கண்ட்ரோல் ஆகி அதை அப்படியே விட்டுட்டேன். ஒரு டைம் பார்த்தா வலிக்க. இப்ப வந்து வலியோட கழிவு வெளியேறுமா? உங்களுக்கு மலம் வெளியேறுமா? வலி இல்லையா? இப்ப எப்படி இருக்கு? அப்படி எல்லாம் வராதுங்க. இருந்திருந்தா அப்படி வலி இருக்கு. மலம் எல்லாம் போகல. அப்படி எல்லாம் வலியில வர்றது இல்லைங்க. சரி சரி. ஆனா வலிக்க மட்டும் செய்யும். வலிக்கும்னா எந்நேரம் வலிக்கும். ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமா வலிக்கும். அப்புறம் மட்டும் ஒண்ணும் பண்ணாதுங்க. அது வந்து பார்த்தா மோஷன் வந்து டைட்டா வருமா ஃப்ரீயா வருமாமா உங்களுக்கு எப்பவுமே ரெகுலரா? எப்பாவது ஒரு டைம் வயிறு வந்து கட்டிக்குங்க. கொஞ்சம் ஃப்ரீயாவும் போங்க. நான் வந்து கொஞ்சம் பழம் வந்து அதிகமா எடுத்துக்கணுங்க. சரி சரி சரிம்மா சரிம்மா. நீங்க இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா, கவனிங்க. இவங்களுக்கு வந்து உடல் வந்து அதிகமா உஷ்ணப்பட்டு பைல்ஸ் பிரச்சனையும் இருந்திருக்கு. மலம் இருகுனாலே கழிவுகள் உள்ள தங்குனாலே இந்த பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்ல, இந்த இவங்களோட வயதுக்கு இந்த சீக்கிரம் வருது. வயது என்ன சொன்னாங்க இவங்களுக்கு? 40. இந்த மாதிரி மெனோபாஸ் டைம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த மாதிரி சீக்கிரம் வந்துடும். இது வந்து இந்த சுழற்சி வந்து வரும். அதாவது பித்தம், அதாவது உடம்புல வந்து பித்தம் ஓவர் ஆகும் போதுதான் இந்த சைக்கிள், இந்த சுழற்சி, மாதவிடாய் சுழற்சி வந்து முன்னாடியும் வரலாம். சிலருக்கு அதாவது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 40 நாள் 60 நாள் கழிச்சு வரலாம். அது ஒரு சிஸ்டம். இது வந்து பித்தம் அதிகமாகும் போது என்னன்னா சீக்கிரமே வந்துடும். அதாவது 10 நாளைக்கு வரக்கூடிய அதாவது 28 நாளைக்கு வரக்கூடிய சுழற்சியில 10 நாளைக்கே வருது, 15 நாளைக்கே வருதுன்னா உடலின் பித்தம், அதாவது கர்ப்பப்பையோட உஷ்ணம் வந்து அதிகப்படியா இருக்கும்போது அது தாங்க முடியாம உடனே ரிலீஸ் ஆகுற மாதிரி வந்துடும் சூடு. அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து என்னன்னா சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது சூடான உணவுகள், ரொம்ப சூடை விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கக்கூடாது. அப்போ கர்ப்பப்பையில ஏற்கனவே நீங்க மெனோபாஸ் ஸ்டேஜ் நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கர்ப்பப்பைக்கு இதமான உணவுகள், எப்படி குடலுக்கு இதமான உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டுமோ அது போல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கர்ப்பப்பைக்கும் இதமான உணவுகளாக இருக்கணும். அந்த சூடை, உஷ்ணத்தை, கர்ப்பப்பையின் உஷ்ணத்தை அதிகப்படுத்தாத உணவுகளாக இருக்க வேண்டும். அதனால அது இருக்க வேண்டிய வெப்பநிலையில இருக்கிற மாதிரி உணவுகளை நம்ம எடுக்கணுமா. நீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தம் அதிகமாயிருது. ஏன்னா அப்பப்ப பைல்ஸ் பிரச்சனை, அதான் மோஷன் வந்து கட்டியும் பட்டுக்கிடுது சில நேரம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கழிவுகள் உள்ளேயே தங்குறதுனாலையும் பித்தங்கள் ஓவர் ஆயிரும். பித்தம் ஓவரதுனால இந்த மலம் இறுகிரும். அப்போ இந்த பிரச்சனையாலையும் உங்களுக்கு அந்த பிரச்சனையை தூண்டுதலா, அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மெனோபாஸ் டைம் இது நார்மல் தான் அப்படிங்க இருக்கும்போது உடல் வந்து அதிக சூடு இருக்கும்போது தான் அந்த கர்ப்பப்பை சூடு தாங்க முடியாம அந்த 15 நாளுக்கு ஒருக்கா நீங்க உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ முழுமையா வராது. முழுமையா வரும்போது அந்த சைக்கிள் வந்து வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்போ கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, டெம்பரேச்சர் இருக்க வேண்டிய அளவு இல்லாம ஏதோ அதிகமா இருக்கு. அப்போ நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இந்த உடல் உங்களோட சூடு எந்த மாதிரி உடம்பு, எதனால இந்த கர்ப்பப்பையில வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ்னாலயாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு இதற்கேற்ற மருந்துகளை உள்ளுக்குள் எடுத்து சரி பண்ணிடலாமா. நேர்ல வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.